தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உயிரிழப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரிக்கை. தென் தண்டலம் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் பிரச்சினையில் இருதரப்பினர் மோதிக்கொண்டனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் தண்டலம் கிராமத்தில் தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கோதண்டம் என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். இறப்புக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். வணக்கம் சண்முகம், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த தென்தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னையன். இவரது மகன் கோதண்டம், ஓட்டுநர் மஞ்சு என்ற மனைவியும் நிக்கேஷ் 2 மகன்கள் உள்ளனர். இவருக்கு கோதண்டின் வீட்டின் எதிரே கழிவுநீர் கால்வாய் செல்கிறது. அதே தெருவைச் சேர்ந்த பாலையன் என்பவர் நிலத்தின் வழியாக கழிவுநீர் கடந்து செல்வதால் பாலையன் நிலத்தின் கழிவு நீர் தேங்கி நிற்பதாக தெரிகிறது. இதனை தடுக்கும் பாலையன் குடும்பத்தினர் கோதண்டின் வீட்டின் எதிரே மண்ணை கொட்டியுள்ளனர். இதனால் கழிவு நீர் முழுவதும் கோதண்டின் வீட்டின் எதிரே தேங்கியுள்ளது. இது தொடர்பாக கடந்த 4ஆம் தேதி பாலையன் குடும்பத்தினரை கோதண்டம் மற்றும் அவரது தந்தை சின்னையன் இருவரும் தட்டி கட்டுள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அப்போது ஆத்திரமடைந்த பாலையன் மகன்கள் சத்யா, நாகப்பன், அவரது பாலவையன் மனைவி கன்னியம்மாள் எதிர்த்தரப்பினரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் படுகாயமடைந்த கோதண்டம் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மாற்றப்பட்ட. இது குறித்து அனக்காவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி கோதண்டம் நேற்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கோதண்டம் குடும்பத்தினர், உறவினர்கள் கோதண்டத்தை அடித்துக் கொண்ட பாலையின் குடும்பத்தினர் கைது செய்ய வலியுறுத்தி நேற்று வந்தவாசி செய்யார் சாலையில் விநாயகபுரம் கூட்டுரோட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த செய்யார் டிஎஸ்பி கோவிந்தசாமி, அனக்காவூர் இன்ஸ்பெக்டர் நரசிம்ம ஜோதி, சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் விரைந்து வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இந்த வழக்கில் ஏற்கனவே சத்யாவை கைது செய்துவிட்டோம், மற்றவர்கள் விரைவில் கைது செய்வோம் என போலீசார் கூறினர். இதனை ஏற்றுக்கொண்ட கோதண்டம் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கலைந்து சென்றனர். கோதண்டின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இன்று இவரது உடல் தென்தண்டலம் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லும் வழியில் விநாயகபுரம் கூட்டு சாலையில் கோதண்டின் சடலத்தை சாலையில் வைத்து உயிரிழப்புக்கு காரணமானவர்களை 2 நாட்கள் ஆகியும் போலீசார் கைது செய்யாததை கண்டித்து உயிரிழந்த கோதண்டின் மூத்த மகன் கண் பார்வையற்ற குழந்தையாக இருப்பார். இதனை கருத்தி அவரது குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வேண்டும் என வந்தவாசி செய்யார் சாலையில் விநாயகபுரம் கூட்டுரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோதண்டின் உயிரிழப்பு காரணமானவர்களை கைது செய்யும் வரை சாலை மறியலில் கைவிட மாட்டோம் என உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வந்தவாசி செய்யார் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. சண்முகம், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.